வணக்கம் and welcome back பசங்களா. நீங்களும் நான் இந்த இருப்பது with me your Shobhi ma'am. You people know when Shobhi ma'am is here, don't clear right? Yes, நம்ம Xylem Neat Tamil சேனல்ல எப்போ பார்த்தாலும் நாங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஒன்று நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தோம், which is எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஆஃப்லைன் மார்க் டெஸ்ட்னே சொல்கிறீங்களே மேம், நாங்கள் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் இல்லை, எங்களால் அடிக்கடி ஆஃப்லைன் மார்க் டெஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணிட்டு வர முடியாது, ஆனால் எங்களுக்கும் மார்க் டெஸ்ட் தேவை, ஸோ ஒரு ஆன்லைன் மார்க் டெஸ்ட் சீரீஸ் ஆரம்பிக்க மாட்டிங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தது எங்கள் காதில் விழுந்துருச்சு பசங்களா. ஸோ உங்களுக்காக நம்ம Xylem ஃபேமிலி நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. எஸ், நீங்கள் கேட்டீங்க, நாங்கள் கொண்டு வந்துட்டோம், which is a perfect online mock test series for NEET 2025. அதனால எல்லாரும் ரொம்ப ஜாலியாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஏன்னா ஆஃப்லைன் மட்டும் இல்லை, ஆன்லைன் பசங்களும் முக்கியம் தானே, ரைட் பசங்களா? உங்களுக்காக கொண்டு வந்திருக்கு நம்ம Xylem Neat Tamil சேனல்ல இருந்து ஆன்லைன் மார்க் டெஸ்ட் சீரீஸ். ஓகே, இந்த சீரீஸ் என்ன, இதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி செஷனை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நம்ம திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர்லாம் போத்தாவேலடா, ஆன்லைன்லேயே மார்க் டெஸ்ட் விடுறாங்க, நம்ம படிக்கிறோம், எழுதுறோம், ஸ்கோரை பூஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை என்ன பண்ணுங்க, லெட்ஸ் ரிஸ்க் தெம் அப். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க இந்த ஆன்லைன் மார்க் டெஸ்ட் சீரீஸில் அப்படின்னு. ஓகே, ஆன்லைன் மார்க் டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா April 18th ஸ்டார்ட் ஆக போகுது பசங்களா. அதுவும் 24th வரைக்கும் நடக்க போகுது. ஓகே, இதை 2 செக்ஷனாக பிரிச்சிருக்கோம், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் இந்த மெட்டீரியலை நான் நம்ம டெலகிராம் கம்யூனிட்டியில் அப்லோட் பண்ணிடுவேன், அங்கிருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கம்யூனிட்டிக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ April 18th 24 வரைக்கும் எப்படி 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் மார்க் டெஸ்ட்னு பிரிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி 2 கேட்டகரியில் பிரிச்சிருக்கோம் பசங்களா. சப்ஜெக்ட் வைஸ் மார்க் டெஸ்ட் எப்படி நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 18th வெள்ளிக்கிழமைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பாட்னி நீங்கள் எழுத ஆரம்பிப்பீங்க. ஓகேவா, எவ்வளவு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வில் பி 90 கொஸ்டின்ஸ். ஏன் மேம் 90 கொஸ்டின்ஸ்? எஸ், ரீசன் இருக்கு. ஏன்னா 45 கொஸ்டின்ஸ் நம்ம ½ an hour அப்படின்னு போடுறத விட 90 கொஸ்டின்ஸ் நம்ம 1 hour அப்படின்னு போடுறப்ப வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறது அதிகமாக இருக்கும். அப்போ 45 கொஸ்டினை அரை மணி நேரத்தில் முடிக்கிறதுக்கு உங்கள் மைண்ட் உங்களுக்கே அறியாமல் அது பில்டப் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அதனால தான் 90 கொஸ்டின்ஸ் நம்ம பிளான் பண்ணுறது பசங்களா. 1 hour இந்த டெஸ்ட் டியூரேஷன் எப்பவும் போல உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. அண்ட் இந்த பேப்பர் எப்போ கொஸ்டின் பேப்பர் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா April 17th அன்னைக்கு 6 மணிக்கு கிடைச்சிரும் பசங்களா. ஓகேவா, 6 மணிக்கு ஈவினிங் கிடைக்கும். ஓகே, 6 மணிக்கு ஈவினிங் கிடைச்சது அடுத்த நாள் காலையில் 7 மணி வரைக்கும் ஆக்டிவாக இருக்கும். எவ்வளோ நேரம் வரைக்கும்? காலையில் 7 மணி வரைக்கும் ஆக்டிவாக இருக்கும். ஏன்னா கரெக்டாக 8 மணிக்கு நம்ம பாட்னி டீம் டீச்சர்ஸ் வந்துடுவாங்க உங்களோட பேப்பர் டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு. அப்போ பேப்பர் டிஸ்கஷனுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்களோட கொஸ்டின் பேப்பர் லிங்க் பயங்கர ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து யூ பீப்புள் கேன் ரைட் த டெஸ்ட். ஓகே, அண்ட் இந்த லிங்க்ஸ் எல்லாமே எங்கே மேம் பேப்பர் டிஸ்கஷன் யூடியூப்ல நடக்கும். கொஸ்டின் பேப்பர் லிங்க் எங்கே மேம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டிஸில் கிடைக்கும் பசங்களா. வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க April 18th. ஓகேவா, ஏன்னா April 18th காலையில் நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் நம்ம பேப்பர் டிஸ்கஷன் பண்ணுறோம் இல்லையா. 1 மணி நேரத்தில் பாட்னி டீம் பேப்பர் டிஸ்கஷன் பண்ணி முடிச்சிடுவாங்க. முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக 9 மணிக்கு உங்களோட ஜூ பேப்பரோட லிங்க் எனேபிள் பண்ணப்படும். ஓகே, அப்போ ஜூ பேப்பர் லிங்க் நீங்கள் என்ன பண்ணலாம், 9 மணிலேருந்து April 18th 9 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் அந்த 1 hour 90 கொஸ்டின்ஸ் டெஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்க முடியும். ஓகே, அப்போ அன்னைக்கு April 18th அன்னைக்கு ஈவினிங் 8 மணிக்கு என்ன நடக்கும் பசங்களா, நம்ம ஜுவாலஜி டீம் டீச்சர்ஸ் உங்களுக்கு பேப்பர் டிஸ்கஷன்ஸ் பண்ணுவாங்க. அது ஒரு 1 மணி நேரத்தில் முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆகும், நெக்ஸ்ட் நம்ம ஃபிசிக்ஸ் பேப்பர் நம்மளுக்கு எனேபிள் ஆகும். ஓகே, ஃபிசிக்ஸ் பேப்பர் என்ன ஆகும், நம்மளுக்கு எனேபிள் ஆகும். ஓகே, ஸோ ஃபிசிக்ஸ் பேப்பர் எப்போ எனேபிள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 19th அன்னைக்கு 2 மணி நேரம் டெஸ்ட் 90 கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி நடக்கும். ஓகேவா, 90 கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி நடக்கும். ஸோ டெஸ்ட் எப்போ நம்மளுக்கு அப்லோட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 18th அன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கே நம்மளுக்கு அப்லோட் ஆகிடும். ஓகேவா, ஸோ 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 8 மணி வரைக்கும் உங்களுக்கு பேப்பர் லிங்க் இருக்கும். ஆனால் எதுக்குள்ளார முடிக்கணும், நீங்கள் 8 மணிக்கு பேப்பர் டிஸ்கஷன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே லிங்க் எக்ஸ்பயர் ஆகிடும். அதனால அந்த பர்டிகுலர் பேண்ட்வித்தில் நீங்கள் என்ன பண்ணணும், டெஸ்ட் எழுதிடணும்.
ஓகேவா? அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரி, அதே மாதிரி தான் ஜூ. அப்போ ஏப்ரல் 20th பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ மேஜிக்கல் டே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம 2 செக்ஷனாக இந்த டெஸ்ட் எழுத போகிறோம். ஏப்ரல் 20th அன்னைக்கு ஃபஸ்ட்டு பயாலஜி செக்ஷன் ஃபுல்லாக எழுதிட போகிறோம். 90 கொஸ்டின் 1 மணி நேரத்தில். ஓகே, 1 மணி நேரத்தில் எழுதிட போகிறோம். அப்போ அதோட பேப்பர் 6 PM வந்து நம்மளுக்கு எனேபிளாக இருக்கும். 19th 6 PM எனேபிளாக இருக்கும். பேப்பர் டிஸ்கஷன் வந்து 20th வந்து 8 AM நடக்கும். அப்போ அதே 20th அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சேர்ந்து 90 கொஸ்டின் 2 மணி நேரம் நடக்கும். ஸோ ஏப்ரல் 20th ஈவினிங் மார்னிங் 9 AM இந்த பேப்பர் அப்லோட் ஆச்சு, உங்களுக்கு எனேபிள் ஆச்சு கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங் 8 மணிக்கு நம்ம ஃபிசிக்ஸ் டீம் வந்து உங்களுக்கு பேப்பர் டிஸ்கஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. புரியுதா? அப்போ 20th வரைக்கும் இதுதான் பிளான். ஸோ 21, 22, 23, 24 இந்த 4 நாளுமே 180 minutes 180 கொஸ்டின் அப்படின்னு பியோர் உங்கள் நீட் பேசிஸில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்கும். அதுவும் இதே மாதிரி தான் உங்களுக்கு பேப்பர் முன்னாடியே கிடச்சிரும். எனேபிள் ஆகிடும். நம்ம பேப்பர் டிஸ்கஷனுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி லிங்க் எக்ஸ்பயர் ஆகிடும். உங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்ம பேப்பர் டிஸ்கஷன் முடிஞ்ச 1 மணி நேரத்தில் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? அதுவும் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி, உங்கள் மொபைல் நம்பர், இது 2த்துல தான் வரும். ஓகே, ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப, நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுறப்ப உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்குது அப்படின்னா ஃபேக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்காம ரொம்பவே ஆக்டிவேட்டடாக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை கொடுங்க. மெயில் ஐடி ஆக்டிவேட்டடாக இருக்கணும், மொபைல் நம்பர் ஆக்டிவேட்டடாக இருக்கணும். அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் உங்கள் டெஸ்ட்டில் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே தானே பசங்களா? இந்த மெட்டீரியல் நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி இட் வில் பி இன் ஆர் டெலகிராம் குரூப். அங்கே நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இருக்குது, அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இந்த டெஸ்ட்டை எங்கே அட்டன் பண்ணலாம், இதோட லிங்க் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவைலபிளாக இருக்கும், நம்ம YT கம்யூனிட்டிஸில் அவைலபிளாக இருக்கும், அண்ட் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் அவைலபிளாக இருக்கும். யாரெல்லாம் இன்னும் ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ இந்த லிங்க் என்னது மேம், எப்படி இருக்கும், இந்த லிங்க்குள்ளார போனால் நம்மளோட அந்த விண்டோ எப்படி இருக்கும் அப்படின்னு நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த லிங்க் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த லிங்க்கை டச் பண்ணீங்க அப்படின்னா அந்த லிங்க் டைரெக்டாக உங்களை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குவிஸோட மெயின் பேஜுக்கே எடுத்துகிட்டு போயிடும். ஓகேவா? அங்கே நீங்கள் கொடுக்க வேண்டியது ரொம்ப ஆக்டிவேட்டடாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு உங்கள் மெயில் ஐடி. ஓகேவா? ஏன்னா இதில் தான் ரிசல்ட்ஸ் வரும், அதனால பி கேர்ஃபுல். இதை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அது உங்களை எந்த பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். கரண்ட்டாக அது வந்து நான் 4-5 டைம் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா உள்ளுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணி அதை நான் ஒரு டைம் எழுதி பார்த்துட்டேன். அதனால கவனிங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் யூ கேவ் யோர் மெயில் ஐடி அண்ட் கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களை இந்த குவிஸ் பேஜுக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஓகேவா? இந்த குவிஸ் பேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ பீப்புள் வில் பி ஹேவிங் உங்கள் நேமும் உங்கள் மொபைல் நம்பரும் கேட்கும். நீங்கள் அதை கரெக்டாக கொடுங்க. ஓகேவா? கரெக்டாக கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு போனீங்கன்னா உங்களோட கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் ஆகிடும். டைமர் ஓடிட்டே இருக்கும் பசங்களா. டைமர்லேருந்து நீங்கள் வந்து எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடச்சிடும். ஓகே, ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு 90 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் டெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம பேப்பர் டிஸ்கஷன் பண்ணி, ஓகேவா, நம்ம பேப்பர் டிஸ்கஷன் பண்ணி 1 மணி நேரத்தில் உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். ஓகே, மொபைல் நம்பர் இருந்தது அப்படின்னா மொபைல் நம்பரும் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரேண்டம் நம்பர்ஸ் கொடுக்காதீங்க. நம்ம பசங்க அப்படி பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஓகே, அப்போ அவைலபிலிட்டி ஆஃப் த டெஸ்ட் எப்படி இருக்கும் பசங்களா? ஸோ நம்ம ரிலீஸ் பண்ணுற அந்த 6 PM இருந்து நம்மளுக்கு எப்போ வரைக்கும் இருக்கும், அடுத்த நாள் காலையில் 7 மணி வரைக்கும் பேப்பர் டிஸ்கஷனுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கும். ஸோ நீங்கள் அழகாக நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சுக்கலாம். ஓகே தானே? ஸோ எங்கிருந்து வேணாலும் எப்படி வேணாலும் அட்டன் பண்ணலாம். இட் இஸ் அ வெரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீயே கிடையாது. ஒரே ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து இதை நம்ம பண்ணுறோம், விச் மீன்ஸ் உங்களுக்கு ஒரு மார்க் டெஸ்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, அதனால யூஸ் பண்ணிக்கோங்க பசங்களா, ப்ளீஸ் யூஸ் இட். ஓகே, அப்போ பாருங்க இவ்வளோ நேரம் என்ன பேசினமோ அதை தான் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 18 அன்னைக்கு இங்கே பாருங்களேன், ஏப்ரல் 18 அன்னைக்கு 8 மணிக்கு வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணுறோம் அப்படின்னா டெஸ்ட் எது வரைக்கும் அவைலபிளாக இருக்கும் பசங்களா? ஏப்ரல் 18 7 மணி வரைக்கும் தான் அவைலபிளாக இருக்கும். பேப்பர் டிஸ்கஷனுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். ஓகே, ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும், நீங்கள் வந்து அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். எவ்ரிதிங் யூ வில் பி கெட்டிங் இட். ஓகே, ஸோ பேப்பர் டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்த லிங்க் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனேபிள் ஆகும். திரும்பவும் அது அடுத்த பேப்பர் டிஸ்கஷனுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகிடும், நம்மளுக்கு வந்து அது ஆக்டிவேட்டாக இருக்க போகிறதில்ல, இன்ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேவா? புரிஞ்சுதா பசங்களா? எனேபிள் இல்லாமல் ஆகிடும்.
அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் மார்க் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பேப்பர் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதை முடிச்ச 1 மணி நேரத்தில் உங்களுக்கு உங்களோட டெஸ்ட் ரிசல்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு உங்களோட மொபைல் நம்பருக்கோ இல்லை உங்களோட மெயில் ஐடிக்கோ வந்து ஓகே. ஸோ வந்துடும். அதனால அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த டைமிங்லேருந்து வேணாலும் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் இந்த லிங்கை எடுத்துக்க முடியும். இதுக்கு கம்ப்யூட்டர் தான் வேணும், இதுக்கு டேப் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஈவன் மொபைல் ஃபோனில் கூட நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஈவன் மொபைல் ஃபோனில் கூட நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். ஓகே. அப்போ டியூரேஷன் டெஸ்ட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு அங்கேயே விசிபிளாக இருக்கும். ஓகே. 1 மணி நேரம் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இருந்தால் 2 மணி நேரமாக இருக்கும். ஓகே. அண்ட் 180 கொஸ்டின்ஸாக இருக்குது அப்படிங்கிறப்போ 180 மினிட்ஸாக இருக்கும். வெல் planned one. ஓகே. எக்ஸ்பர்ட் curated questions, அதை நீங்கள் என்றைக்கும் மறந்துடக்கூடாது. ஓகே. அதனால நீங்கள் எல்லாமே ட்ராக்டாக மானிட்டராக வச்சுக்கலாம். அண்ட் இதோட பெரிய சர்ப்ரைஸ் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்லேயும் டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க இல்லையா, இந்த டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம லீடர் போர்டில் நம்ம ஆன்லைனில் நம்ம செஷன்லேயே நம்ம வந்து அவங்க யார் யார் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ நீங்கள் டாப் 10 பசங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பேப்பர் டிஸ்கஷன் செஷனில் யோர் நேம் வில் பி பாப்பிங் அவுட். ஓகே. அதனால மிஸ் பண்ணிடாதீங்க பசங்களா. இது உங்களை இன்னுமே பூஸ்டடாக வச்சிருக்கும், இன்னுமே அந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்குள்ளார பில்ட் பண்ணும். அதனால இதை மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறப்ப அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், யூ பீப்புள் ஹாவ் டு கிராஸ்ப் இட். ஓகே. ஸோ யூ பீப்புள் ஹாவ் டு கிராஸ்ப் இட். அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே. எஸ். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நான் சொல்லியாச்சு. நீங்கள் என்ன கேட்டிங்களோ, நீங்கள் எதுக்கு ரொம்ப டெஸ்பரேட்டாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அது உங்களுக்கு கிடச்சிருச்சு பசங்களா. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இந்த செஷனை லைக் பண்ணி இதை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா யாரெல்லாம் வந்து எனக்கு ஒரு ஆன்லைன் மார்க் டெஸ்ட் கூட கிடைக்காதா அப்படின்னு இருக்கிற பசங்களுக்குமே இது பாப்பப் ஆகும். யூடியூப் தான் பிரதானமான ஒரு ப்ரிப்பரேஷன் அப்படின்னு இருக்கிற பசங்களுக்கும் நம்மளோட ஹெல்ப் போய் சேரும். ஓகே. அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒரு ஜாலியாக அட்டென்ட் பண்ணி ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ வெல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. சும்மா ரேண்டமாக வந்து அட்டென்ட் பண்ணாதீங்க. 100% எஃபர்ட் போடுங்க. நம்மளோட ஒன் ஷாட்ஸ் பாருங்கள். ஓகே. அதுலேருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு வந்து நீட்டாக அட்டென்ட் பண்ணுங்கள். ஓகே. டெஃபினெட்லி இட் வில் பி ஹெல்பிங் யூ. உங்கள் ஆன்லைன் பிரச்சனையை தீர்த்து வச்சாச்சு பசங்களா. ஸோ உங்கள் எல்லாத்தையுமே நான் செஷனில் சந்திக்கிறேன். ஸோ யாரெல்லாம் லீடர் போர்டில் வருவீங்க அப்படிங்கிறதுக்கு வெயிட்டிங்காக இருக்கு. உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி என்ன ஒரு ஹெல்ப் தேவை அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்காக கொண்டு வரதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். ஓகே. லவ் யூ லாட்ஸ் பசங்களா. இன்னொரு இம்பார்ட்டன்ட் செஷனில் சந்திக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட். April 18 மறந்துடாதீங்க. ஓகே. செஷனில் பார்க்கலாம். டேக் கேர் எவ்ரி ஒன் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட்.